குட் மார்னிங். இந்த திருப்பணியானது நன்றிகளாக ஜோதர் ஈதன் ஸ்டான்லி செகண்ட் பர்த்டே இருக்காங்க, ஹாப்பி பர்த்டே. மற்றும் ரேயா அப்படியே 9th பர்த்டே இருக்காங்க, ஹாப்பி பர்த்டே. பர்த்டே மார்னிங். மற்றும் மனித ஃபாதர் மார்சினோ, மேபல் தெரேசா, பாலகிருஷ்ணன், ரகுராமன் இப்படி ஆண்களுக்காக இந்த திருப்பணி ஒப்புக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருச்சியானது கிங் லூயிஸ் அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் பிறக்கும் பொழுது ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் மற்றும் ஒரு அரசனாகவே வாழ்ந்தவர். ஆனால் அவருடைய முழு வாழ்க்கையும் அவர் ஒரு குருவாக ஆக வேண்டும் என்று ரொம்ப விருப்பப்பட்டார். ஆனால் அவர் தந்தையார் அரச குடும்பத்தை வளர்க்கணுன்றதுக்காக அது போக முடியாது, அரசுடைய சில விஷயங்கள் நடத்தி கொண்டு போகணுன்றதுக்காக அவருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அவருக்கு 19 பிள்ளைகள். அவர் வாழ்ந்தது 44 ஆண்டுகள் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை தினந்தோறும் திருவிழை போவார். அவருடைய காலகட்டத்தில் தான் பிரான்ஸ் நாட்டில் நிறைய காலேஜஸ் இருந்தாங்க. நிறைய ஏழுப்பட்டவங்களுக்கு அவரே தானாக போயிட்டு தானம் தர்மம்லாம் நிறைய செய்வார். அப்போ மொனாஸ்டிக்கில் நிறைய காங்கிரிகேஷனை ஸ்டார்ட் பண்ணார். அதாவது கிறிஸ்துவருடைய அந்த திருச்சபை வளர்த்தி விடுத்தவர் அவர் தான். அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இந்த அவங்களுக்கு ஹோலி லேண்டு அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அவர் அங்கே ஒரு வார்க்கே போனார். ஆனால் அங்கே அவர் தோத்துட்டாரு. அவர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கடைசியில் பிரான்ஸ் நாடு நிறைய பெரிய பணம் கொடுத்துட்டு அவரை மீண்டும் கொண்டு வந்தாங்க. அது வந்த பிறகு அவர் மறுபடியும் அந்த நாடு போயிட்டு சண்டை போட்டு அந்த ஹோலி லேண்டை பிரித்து வைக்க இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். ஆனால் முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு அரசனாக இருந்தாலும் பெரிய பணக்காரர் எல்லாமே சௌகரியம் இருந்தாலும் அவர் பிரித்து வைக்க பாடுபட்டார். கடைசியில் அவர் பிள்ளைகள் நல்லபடியாக உயிர் இருந்தார். இதோ என்னுடைய திருச்சியை அவருடைய நினைவுக்கு ஒரு மனிதன் என்ன அப்படி இருந்தாலும் கடலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர்கள் புனித வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த ஆசிரியர் கடவுள் தருகிறார். அதனால இந்த கிங் லூயிஸ் மூலியமாக நாமும் கடவுள் ஜபிப்போம். கடவுள் நம்ம கொடுத்த இந்த ஞானமும் அறிவும் பொருட்களும் எப்பொழுதுமே திருச்சுவைக்காக பயன்படுத்தவும் மற்றும் விசுவாசத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த ஆசிரியர் தரும்படி இந்த திருவிழா மன்றாடி நம் பாவனை ஏற்ற மனவரந்தை இந்த திருவிழா பங்கு கொள்வோம். எல்லா உலகிலும் எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலைப்பாடுகளுக்கு அழைத்து செல்வாராக.
நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை ஒன்றிணைப்பதான இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம் மக்கள் அன்பு செய்வோம். நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் உலகின் சூழலில் இதயங்களை உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டுக்கொள்ள செய்கிறார்கள். உம்முடைய தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாயிற்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டதில் நிலையாயிருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது. எனவே இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கூடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தி வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவும் திருமுகம் வழியாகவும் அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கொண்டு தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுடாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளவையும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் அவர் வருகிறார், மண்ணுலகுக்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகிறார். நிலவுலகை நீதியுடன் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். Alleluia. 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 அவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. Alleluia. 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 ஆண்டவரோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோப்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 ஒரு பங்கை படைக்கின்றீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகின்றீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுந்து விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகின்றீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் தன்னல வெறுப்புகளாலும் நிரப்புகின்றீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுதுதான் அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, என்னுடைய நற்செய்தி அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த பதவியில் இருந்த மக்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற விஷயங்கள் இது இன்றும் நமக்கு பொருத்தம். ஒரு துணி கசுக்கிறவர் அவர் ஒரு கழுதை வச்சுட்டார். ஒரு முறை தண்ணியில் போயிட்டு துணி கசுக்கிற பொழுது அந்த ஏரி கிராமத்தில் ஒரு அழகான ஒரு கல் பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அதை கொண்டு தன்னுடைய கழுத்தில் கட்டி விட்டுறாரு. கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வரும்பொழுது வழியில் ஒரு டைமிங் வியாபாரி அவர் அந்த கல்லை பார்த்துட்டு அதை தெரிஞ்சுக்கிறார். அந்த கல் வைரம், ஆனால் இந்த ஆளுக்கு தெரியாதுன்றதுனால அவர்கிட்ட கேட்குறாரு, நீ இந்த கல்லை கழுதை மாட்டிருக்கே, அது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு கொடுத்துருவியா சொல்கிறாரு. சரி, 10 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறாரு. அது சொல்கிற 10 ரூபாய்க்கு முடியாது, 100 ரூபாய்க்கு வேணால் கொடுத்துட்றாரு. அவர் இல்லை, இந்த ஒரு சாதாரண ஒரு கல்லுக்கு நான் 100 ரூபா கொடுக்கலாம், வேணா 20 ரூபா கொடுக்குறாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு வியாபாரி அங்கே வரார். வழியில் வரும் பொழுது இவங்க 2 பேரும் பேசுறது பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட கழுதை போடுறதுக்கு சொல்கிறாரு, நான் 1000 ரூபா கொடுக்குறேன், அந்த கல் கொடுக்குறியா? அப்போது உடனே அவர் அந்த கல்லை கொடுக்குறாரு. அந்த 1000 ரூபா வைக்கிறார். அவர் போயிடுறாரு கல் வாங்கிட்டு. அந்த வந்த வியாபாரி சொல்கிறாரு, ஏன்னா அவனுக்கு அறிவுதான், அந்த கல் கோடி ரூபாய் 1000 ரூபாய் வச்சுக்கே அப்படின்னு. அப்போ அந்த துணி கசுக்கிறவர் சொல்கிறாரு, ஏன்னா நான் எனக்கு 1000 ரூபாய் பெரிய பணம் தான், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், பரவாயில்லை, கோடி ரூபாய் எவ்வளோ அதை வாங்கிட்டேன். ஆனால் அவ்வளோ விலை இருக்க பொருளை நீ என்னை ஏமாற்றி 100 ரூபாய் கேட்டதுக்கு நீ 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் தரேன்னு சொன்னேன், நீ தான் ஒரு ஏமாறி போ அப்படின்னு சொல்லி வந்தார். இந்த கதையில் என்ன புரியுது? நம்ம கூட எது முக்கியமாக இருக்கோ அதை விட்டுவிடுறோம். எது தேவையில்லாத விஷயங்களோ அதை நம்ம அதை நோண்டி ஆராய்ச்சி அதை பற்றி பேசி அதை பற்றி பெரிய விஷயமாக பண்ணுறோம். அந்த காலத்தில் இருந்த வெளிவேடக்காரராக இருந்த இந்த அறிஞர்கள், மறைநூல் அறிஞர்கள் பரிசேயரை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடுன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் இப்படி தான் பண்ணிருந்தாங்க. என்ன பண்ணிருந்தாங்கன்னா, எல்லா மக்கள்கிட்ட 10% நீங்கள் கொடுக்கணும். இப்போ நம்ம வரி கேட்குறோமே, 10% கொடுங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் கொடுக்குறது அது தெரியும். ஆனால் அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த பரிசேயர்கள் மக்கள்கிட்ட அந்த அவங்ககிட்ட இருக்க பொருள்களை 10% வாங்கிக்கிறாங்க. அதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எல்லாமே நல்லவங்க தான், எல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அறிவு அவங்க இருந்தது. ஆனால் அவங்க எது அவங்க முக்கியமாக பார்க்கல அப்படின்னா, நீதி, இரக்கம், நம்பிக்கைன்ற ஒரு பொருட்களை அவங்க எதிர்பார்த்துக்கல. அவங்க எவ்வளோ கெட்டவங்க இருந்தாலும் பரவாயில்ல, பணம் கொடுத்துட்டாங்கன்னா போதும், அவங்க நல்லவங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வெளிவெடிக்காரர்களாக இருக்கிறீர்கள் சொல்கிறார். அதாவது
இப்போ வீட்டில் வந்து ஏதோ ஒரு டம்ளரோ நம்ம எங்கே சுத்தம் பண்ணுவோம்? உள்புறத்தில் தானே. இப்போ காஃபி டீ குடிக்கிறோம்னா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும். ஆனால் அங்கே இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க பார்க்கறதுக்கு மட்டும்தான் வந்து வெளி வேலைக்காரராக நல்லா அழகாக இருப்பாங்க. அந்த உள் மனசு வந்து உண்மையாக நல்லா இருக்கலை அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை சொல்லுது. இன்றைக்கி நம்ம கூட அப்படி தான். நம்ம திருச்சபையில் இருக்கிறோம். நம்ம வெளியே பார்க்கறதுக்கு தான் வந்து ரொம்ப செயின்ட் மாதிரி அப்படியே ரொம்ப அப்படியே வந்து சில பேர் மாஸ்க் வச்சுட்டு அப்படியே கையெல்லாம் கொடுத்து அப்படியே ரொம்ப வணிகெல்லாம் பண்ணுவாங்க. வெளியே போயிட்டு எல்லாம் தேவையில்லாத கருத்தல் வேலைலாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மன உள்ள வந்து என்ன சொல்ல அழுக்கு குளிச்சுதான் இருக்கும். கிறிஸ்துவனுடைய கடல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த முகம் கொடுத்துருக்காரு. அந்த முகத்துக்கு உள்ள ஒரு இதயம் கொடுத்துருக்காரு. இந்த இதயம் தான் மோர் இம்பார்ட்டன்ட். முகம் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும். ஏதோ நீங்கள்லாம் வந்து 20 வயசுல இருக்கப்போ எல்லாம் வந்து என்ன சொல்றது ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்திருக்கலாம். ஓகே, ஒரு 20-22 வயசுல வந்து ஆண்கள் எல்லாம் வந்து அச்சீவ் பண்ணி இருந்திருக்கலாம். போ பாருங்க எப்படி இருக்கீங்க இப்போ, இல்லையா? அப்போ நம்முடைய முகம் வந்து மாறிட்டே இருக்கும். ஆனால் இதயம் வந்து மாறாது. நம்ம என்ன வந்து சின்ன வயசுல வந்து நம்ம என்ன வந்து அன்பா நம்ம வந்து இந்த இதயம் நம்ம ஏற்றிட்டோம்னா, அந்த அன்பு வந்து சாவுறவங்க எப்படி தான் இருக்கும். நம்ம நீதியில ஒழுக்கத்துல நம்ம இருந்தோம்னா இதயம் இருந்துச்சுன்னா அது அப்படிதான் தொடரும். நம்மளுடைய சின்ன வயசுல வந்து அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட கடவுளோட நம்பிக்கையோட வாழக்கூடிய இதயம் நம்மளுடைய இருந்துச்சுன்னா நம்ம சாவுறவங்களே அப்படிதான் இருக்கும். ஆனால் முகம் அப்படி கிடையாது. முகம் வந்து மாறிட்டே இருக்கும். நேற்று இருந்த முகம் இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு இருக்கிற முகம் நாளைக்கு கிடையாது. அப்போ நம்ம எதுக்கு வந்து ஆடம்பரம் பண்ணுறோம்? நம்ம எதுக்கு வந்து அலங்காரம் செய்யணும்? நம்முடைய முகத்துக்கு தான். மற்றும் நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து செலவு செய்யறோம் தவிர இதயத்தை வந்து யாரும் பார்க்கறதில்ல. அதுக்கு நம்ம எந்த செலவு செய்யறதில்லை. இதயத்துக்கு நம்ம எப்படி செலவு செய்யலாம்? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கடலுக்கு போய் உட்காரணும், ப்ரேயர் பண்ணணும், திருப்பலி பங்கு பாவசைகளை செய்யணும். நம்முடைய குற்றங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம யாருன்னா நம்ம செஞ்சுதான் அதுக்கு சாரி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும், உதவி செய்யணும். மற்றவங்களுக்காக நம்ம வந்து சிந்திச்சு அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு நம்ம வந்து உதவியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செயல் வந்து அது இதயத்திலிருந்து வரக்கூடிய விஷயம். முகத்திலேருந்து வந்து நம்ம என்ன பார்த்து யாரும் என்ன சொல்கிறோம், ரொம்ப நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குங்கிறது அதனால என்ன? அது ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த எப்படி வந்து அந்த அந்த வியாபாரி வராங்கல்ல, அவரை போல தான் நம்ம இருக்கிறோம். 100 ரூபாய் பொருள் தெரியும் எனக்கு, இதோடைய வேல்யூ வந்து லட்சம் கோடி கணக்கில் இருக்குன்னு. ஆனால் அந்த விலை நம்ம எப்படி பேசுகிறோம்னா சீப்பாக நம்ம பேசுகிறோம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து உண்மை பேசுறதுக்கு நம்ம விருப்பப்படுறதில்லை. நீதியாக இருக்கிறதுக்கு, நியாயமாக இருக்கிறதுக்கு நம்ம விருப்பப்படுறதில்லை. விசுவாசத்துக்காக வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம போராடுறதில்லை. ஆனால் இந்த வீண் பேச்சுகள், டைம் பாஸ் பண்ணுறது, அன்னசரி பேசுறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி மதிப்பில்லாத வாழ்றது, மதிப்பு கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றது தான் நம்ம விருப்பப்படுறோம். பெரும்பாலும் எல்லா சர்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு காசிப் குரூப்னு ஒன்று இருப்பாங்க. அவனுடைய வேலை என்ன அப்படின்னா ஏதாவது பேசுனேன், டைம் பாஸ் பண்ணேன், இது சொத்த அது சொத்த எப்படி பண்ணுறாங்க. உன்னுடைய இதயத்தை நீ பாருங்க. உனக்கு கண்களை உள்ளத்தை இருந்து ஓப்பன் பண்ணி பாரு. நீ எப்படி இருக்கிற? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வெளி வேலைக்காரர்களே உங்களுக்கு வந்து ஐயோ உங்களுக்கு கேடுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? பயங்கரமான வார்த்தை. கேடு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்றது, அது சாவுகள், அதாவது வந்து எல்லுக்கு போகிற மாதிரி இருக்குது. கிறிஸ்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து விசுவாசத்தில் இருப்பவர்கள் நம்ம எப்படி டைம் பாஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு மற்றவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு என்டர்டெயின் மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கிறோம் தவிர உண்மையாகவே கடவுள் சொன்ன மாதிரி நீதியும் இரக்கமும் நம்பிக்கைக்கு ஏற்ற வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கணும்னு ஒரு பெரிய கேள்வி. எப்பொழுதும் ஒரு மனிதன் வந்து கடவுளத்தில் விசுவாசத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் நீதிமான்கள் தான் இருக்காங்க. என் அண்ணனோ தம்பியோ சரினா சரி, தவறுனா தவறு, இந்த ஒரு பார்வையில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே நியாயத்துக்கு தான் பேசுவாங்க. சும்மா ஏதோ தவறு எனக்கு ஃபேவர் இருக்கலாம் அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. அது இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து வளர்ச்சிக்காக சிந்திப்பாங்க. ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு நல்ல குடும்பம் அவங்க எப்படின்னா எல்லாருமே பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கவங்கள, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதுதான் கடவுள் கொடுத்துருக்க இந்த இதயம். இந்த நிறைய நேரத்தில் வந்து நம்ம இறுக்கமில்லாத மனிதர்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்களே, இதோ இந்த அந்த காலத்தில் இருக்கிற இந்த மறைநூல் அறிஞரும் பரிசர்கள் இருந்தது போல நம்ம இருக்கக்கூடாது.
நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே இதயத்துக்கு சார்ந்ததாக இருக்கணும். எப்பொழுதுமே உள்புறம் வந்து சுத்தமாயிடுச்சு. வெளியே பார்த்துருக்காரு உள்புறத்தில் அதுதான் சொல்கிறார். நீங்கள் உங்கள் டம்ளரும் தட்டுங்களெல்லாம் வந்து உள்ளே நீங்கள் சுத்தம் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே சுத்தமாக இருக்கும்னு ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியில் சொல்கிறார். அதனால கடவுள் ஜெபிப்போம். இறைவா, என்னுடைய இதயம் எப்பொழுதுமே அன்புக்கும் பாசத்துக்கும் விசுவாசத்துக்கும் நீதி நேர்மைக்கும் உண்மைக்காக வாழக்கூடிய இதயம் தந்து நான் எப்பொழுதுமே ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழக்கூடிய மனிதனாக வாழக்கூடிய ஆசிரியர் தரும்படி இந்த திருவிழா கொண்டாடுவோம். சகோதரர்களுடைய நாம் அனைவரும் திருப்பலி எல்லாம் ஏற்றதாகபடி செல்லுங்கள். ஆண்டவரே, ஒருமுறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் நமக்கு என்ன மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீர். உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கலைகளை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தை எல்லாம் நிறுத்தி இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நாடுகளத்தில் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதர் பிள்ளைகளை கண்டிருக்கும் என்று கண்ணீரிலிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சபையிலிருந்து விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை கழித்தார். ஆகவே தூதராக அறிய சொல்வோர் ஆட்சிகள் மற்றும் ஆலோசனைகள் அனைவரும் சேர்ந்த நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவென்று சொல்வதாவது: ஆண்டவரே,
நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பையும் உயிர்ப்பின் நினைவை கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்ட நினைவை உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகில் வரவிருக்கும் திருவை நினைவை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிய அனைவரும் உமது திருவிழா அன்பின் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கம் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்த அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கணித்தான புனித மரியாவுடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு ஒன்றுவாய்ந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைப்பாடு பங்கு கொண்டு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவையாக புகழ்ந்து வரவுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிகளால் பயிற்சி பெற்று நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, தீவிரத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதி கனிகளை கொண்டாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதும் கலகம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என ஒரு திருத்தூதர் மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவிழாவின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்திருக்கிறாங்க. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் சென்று இதோ பாவனை போக்குபவர் சென்று விருது கிடைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். Amen.
மன்றாடுமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் இருந்த எங்களுக்கு முழுமையான நலம் தரும் வருவதால் செயல்பட உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நான் உமக்கு இரக்கத்தில் முழுமையான நிலை பெற்றிருந்த அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.